40-50 மணி நேரம் நான் வாரந்தோறும் வேலை செய்கிறேன். ஆனால் கடவுளுடைய பார்வையில் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறோம். கோயிலுக்குன்னு ஏதாவது செஞ்சால் அதுதான் கடவுளுக்கு செஞ்சதுன்னு நினைக்கிறோம். ஆனால் ப்ராட்டஸ்டன்ட் போதனை என்ன சொல்லுது? நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் அது கடவுள் உங்களுக்கு கொடுத்த ஒரு வேலை, கடவுள் உங்களுக்கு கொடுத்த பணி, அது கடவுளுக்குன்னு செய்கிற மாதிரி நீங்கள் செய்ய வேண்டும். ஆல் லேபர் இஸ் நோபல். அதான் ப்ராட்டஸ்டன்ட் டீச்சிங். எல்லா வேலையுமே மேன்மையான ஒன்று. எப்போ அது மேன்மையான ஒன்று? அது தேவன் உங்களுக்கு கொடுத்த அழைப்பென்று எண்ணி அதை தேவனுக்காக நீங்கள் செய்வது என்று எண்ணி செய்தீர்கள் என்றால் அந்த வேலை மெய்யாகவே மேன்மையானது என்கிறார்கள். அது மட்டும் இல்லை, ப்ராட்டஸ்டன்ட் டீச்சிங்கில் சொல்கிறாங்க, எல்லா வேலையும் நீங்கள் ஒருவேளை ஒரு வேலைக்கும் போகாமல் வீட்டில் இருந்து உங்கள் வேலை இந்த இருக்கிற அந்த 2-3 பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு அந்த பிள்ளைகளை கவனித்து அவங்கள வளர்க்குற ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்கிறாங்களா, அப்படிப்பட்ட வேலையில் இருக்கலாம். இப்படிப்பட்ட ஆளுகளில் புருஷன்மார் என்ன சொல்லிடுறாங்க, ஒன்றும் இல்லைங்க சும்மா தான் இருக்கிறாங்க வீட்டில் தான் அப்படின்றாங்க. அது ஒன்றும் வேலை இல்லாத மாதிரியும், இவர் மட்டும்தான் வேலை செய்கிற மாதிரியும், அந்தம்மா வேலையே செய்யாத மாதிரியும். ஆனால் மார்ட்டின் லூத்தர் என்ன சொல்கிறாரு, அது ஒரு பெரிய வேலை. ஒரு பிள்ளைய வளர்க்குறது எவ்வளோ பெரிய வேலை தெரியுமா? வளர்த்து ஆளாக்கி காமிங்க, ஒரு ஆள்கிட்ட கொடுத்து பாருங்கள் என்ன ஆகுதுன்னு. அது பெரிய வேலை. அதுக்குன்னு சில திறமைகள் தன்மைகள்லாம் கொடுக்கப்படுது, ஆண்டவர் கொடுக்குறாரு. அதுக்காக உட்காந்து அதை வளர்க்குறாங்க. அதை ரொம்ப நம்ம சீப்பாக நினச்சிட முடியாது. இந்த ப்ராட்டஸ்டன்ட் டீச்சிங்கை புரிஞ்சுக்கிட்டா இதெல்லாம் புரிஞ்சிடும். நம்ம அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் வீட்டில் உட்காந்து 2 பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு அவங்கள வளர்த்துற வேலையில் இருந்தீங்கன்னா கூட அது கூட தேவன் உங்களுக்கு கொடுத்த அழைப்பு. அப்படி எல்லா வேலையுமே, ஒரு தச்ச வேலை செய்தாலும், எலக்ட்ரிக்கல் வேலை செஞ்சாலும், டாக்டராக இருந்தாலும், லாயராக இருந்தாலும், டீச்சராக இருந்தாலும், எல்லாமே மேன்மையான வேலைகள் தான். ஏன்னா கடவுள் அதற்குரிய தாளந்து உங்களுக்கு கொடுத்துருக்காரு, உங்களை அழைத்திருக்கிறாரு, ஒரு இடத்துல உங்களை வச்சிருக்கிறாரு. அவருக்காக செய்கிறதாக எண்ணி நீங்கள் அதை செய்தீர்கள் என்று சொன்னால், நீங்கள் சர்ச்சில் போய் ஒரு ஒர்க் பண்ணுறத போலவே இதுவும் தேவனுடைய பார்வையில் தேவனுக்கு ஏற்றதாக இருக்கிறது. ஏனென்றால் எல்லா வேலையுமே மேன்மையானது என்று வேதவசனம் போதிக்கிறது. ஏன் அவங்க சொல்கிறாங்க 3 காரியம். 1, எல்லா வேலையுமே தேவனை மகிமைப்படுத்துகிறது. 2வது, எல்லா வேலையின் மூலமாக பொதுவான நன்மை எல்லாருக்கும் உண்டாகிறது. ஒரு மனுஷனுடைய வேலையினால் பொதுவான நன்மை எல்லாருக்கும் உண்டாகிறது. 3வது, தேவனுடைய ராஜ்யம் வளருகிறது, பெருகிறது. அந்த மனுஷன் மூலமாக தேவனுடைய நாம மகிமை உண்டாகுது. காமன் குட், பொதுவான நன்மை, எல்லாருக்கும் நன்மை உண்டாகுது. அது மட்டும் இல்லை, தேவனுடைய ராஜ்யம் வளருது. தேவனுடைய ராஜ்யம் வளருதுன்னா தேவனுடைய ஆளுகை, தேவனுடைய காரியங்கள் எங்கும் பரவ ஆரம்பிக்கிறது. நீங்கள் பல இடங்களில் வேலை செய்கிறீங்க, அங்கெல்லாம் இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்த இந்த மனம் அங்கே வீசும். உங்கள் வேலையின் மூலமாக, உங்கள் தொழில் மூலமாக அந்த மனம் அங்கே வீச ஆரம்பிக்கும்.